ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி ஒரு சின்ன vlog பார்க்கலாம். என்னோடய சேனல் வந்து ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். வாங்க இப்போ வீடியோ கண்டினியூ பண்ணலாம். இப்போ வந்து லாங் வீடியோஸ் வந்து நான் வந்து ஒரு 4 டேஸாக கண்டினியூஸாக போட்டுட்ருக்கேன். இது எல்லாமே வந்து பெண்டிங்கில் இருந்தது, எடிட்டிங் பண்ணாமல் வச்சுருந்த வீடியோஸு. அது எல்லாமே வந்து ட்ராவல் வீடியோஸு. ஸோ அதனால் வந்து எடிட் பண்ணி நான் இப்போ போட்டிருக்கேன். பெண்டிங்கில் இருந்த ட்ராவல் வீடியோஸ் எல்லாம் வந்து முடிஞ்சிருச்சு. இந்த vlog வந்து டே இன் மை லைஃப் தான். இன்றைக்கி நான் வந்து எங்கள் வீட்டில் என்னெல்லாம் பண்ணுறேன், என்னெல்லாம் வேலை பண்ணுறேன்னு தான் இந்த vlog எடுத்து போட்டிருக்கேன். காலையில் வந்து எந்திரிக்கிறதுக்கு 7 o'clock மேலே ஆயிடுச்சு. இனிமேல் தான் சமைக்கணும். காலையில் வந்து சூரியனே வந்துருச்சு. மார்னிங் என்ன பிரேக்ஃபாஸ்ட் பண்ணணும்னு நைட்டே வந்து டிசைட் பண்ணி வச்சுருப்பேன். ஸோ இன்றைக்கி வந்து பூரி தான் பண்ணியிருக்கேன். சமைக்கிற வீடியோ வந்து நான் எதுவுமே எடுக்கலை. ஏன்னா வந்து சமைக்கிறது வந்து லைவ் போட்டிருந்தேன். ஸோ அதனால் வந்து நான் வந்து வீடியோ எடுக்கலை. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து பூரி மசாலா. சாப்பிட்டு முடித்ததும் அடுத்த வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நாங்கள் வந்து எப்போவுமே வந்து மிளகாய், மல்லி, அப்புறம் காஷ்மீரி சில்லி இதெல்லாம் வந்து நாங்கள் பொடிச்சு தான் எடுப்போம். காய வச்சு பொடிச்சு எடுப்போம். கடையிலேருந்து நாங்கள் வந்து பவுட்ரு வந்து வாங்குறது இல்லை. எப்போவுமே இதே மாதிரி காய வச்சு தான் பொடிச்சு எடுக்கிறோம். இப்போ வந்து எங்கள்கிட்ட இருந்தது வந்து காலி ஆயிடுச்சு. ஸோ அதனால் வந்து அடுத்தது வாங்கிட்டு வந்தாங்க. ஸோ அதை வந்து காய வச்சிட்ருக்கேன். 2 நாள் வந்து காய வைப்பேன். காலைல வெயிலில் போட்டுட்டேன்னா வந்து அது காஞ்சிரும். அப்புறம் வந்து பொடிச்சு எடுத்துருவோம். ரிஷியை காணும்னு நினைப்பீங்க. நான் வந்து இந்த மிளகாயெல்லாம் வந்து அவன் எடுத்துருவான். ஸோ அதனால் வந்து டிவி ஆன் பண்ணி உட்கார வச்சுட்டேன். சாப்பிட்டு முடிச்சதும் டிவியில் வந்து கார்ட்டூன் வச்சு கொடுத்துட்டேன். ஸோ அதனால் அவன் வந்து சமத்தா அங்கே உட்காந்துக்கிட்டான். மிளகாய், மல்லி, அப்புறம் வந்து காஷ்மீர் சில்லி இந்த 3மே வந்து காய வைக்கணும். மிளகாய் வந்து நாங்கள் 1 கிலோ வாங்கியிருந்தோம். காஷ்மீரி சில்லி வந்து 1/2 கிலோ தான் வாங்கியிருந்தேன். அப்புறம் மல்லி வந்து 1 கிலோ. நாங்கள் இப்படி தான் எப்போவுமே வாங்குறது. இது தனித்தனியாக பிடிச்சி தனித்தனியாக பாக்ஸில் வந்து போட்டு வச்சுருவேன். அது முடித்ததும் அடுத்த வேலை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எனக்கு வந்து நிற்காமல் வந்து வேலை வந்து வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இப்போ அடுத்த வேலை என்னென்னு பார்த்தீங்கன்னா, வீடை வந்து பெருக்கி விடுறது தான். நான் காலையிலே வந்து வீடு பெருக்கிறது இல்லை. நான் வந்து என்னோடய காலையில் இருக்கிற சமைக்கிறது அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு தான் நான் வந்து பெருக்கிறது. வீடு மட்டும் பெருக்கணும்னா வந்து காலையிலே வந்து பெருக்கி விட்டுருவேன். இன்றைக்கி வந்து வெளியிலலாம் பெருக்கணும். ஸோ அதனால் வந்து சாப்பிட்டு முடிச்சதும் பெருக்கலாம் அப்படின்னு பெண்டிங்லேயே வச்சுருந்தேன் இந்த வேலையை. வெளியே பெருக்க போனதும் நான் ரிஷியை வந்து என் கூடயே வந்து உட்கார வச்சுட்டேன். ஏன்னா வந்து அவன் உள்ளாடி இருந்தானா என்ன பண்ணுவான்னு தெரியாது. ஸோ அதனால் வந்து டிவி ஆஃப் பண்ணிவிட்டு நான் அவனை என் கூடயே வந்து உட்கார வச்சுட்டேன் ஸ்டெப்பில். நான் வந்து வெளியில் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெருக்கிறது வந்து இப்போ கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்குது எங்களுக்கு. ஸோ அதில் பெருக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு வாரத்தில் 2 நாள் இல்லைன்னா 3 நாள் அப்படி தான் நான் பெருக்குவேன். டெய்லியெல்லாம் பெருக்கிறது இல்லை. எங்கள் அம்மா இருந்த டைமில் வந்து எங்கள் அம்மா வந்து நல்லா இருந்த டைமில் வந்து காலையில், ஈவினிங் அப்படி டெய்லி வந்து வெளியில் வீட்டுக்குள்ளாடி அப்படி பெருக்குவாங்க. ஆனால் என்ன நம்மளால் வந்து பெருக்கவே முடியல அந்த மாதிரி. வாமா பா போம்பா. എവിടെ അടിച്ചത് ഋഷി? എവിടെ അടിച്ചത്? അയ്യോ, കാലിനാ അടിച്ചത്, മുട്ടിലടിച്ച്. നടക്കാൻ പറ്റണില്ലേ? അയ്യോ അയ്യോ, എൻ്റെ പിള്ളേരെ കാലിലടിച്ചല്ലോ. അയ്യോ. டெய்லி வந்து வீடியோ போடணும். ஸோ என்ன தான் வீடியோ போடுறது அப்படின்னு தெரியல. ஸோ அதனால் டே இன் மை லைஃப் வந்து ஷூட் பண்ணலாம் அப்படின்னு தான் வந்து இந்த வீடியோ வந்து ஷூட் பண்ணியிருக்கேன். இது ஒரு 6 minute தான் இருக்கும் இந்த வீடியோ. நான் வந்து ஜஸ்ட் ஒரு ட்ரை தான் பண்ணேன் இந்த டே இன் மை லைஃப். ஆனால் வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. எப்படி தான் வந்து நிறைய யூடியூபர்ஸ் வந்து டே இன் மை லைஃப் போடுறாங்கன்னு தெரியல. கேமரா வச்சு அப்புறம் ட்ரைபோர்டு அங்கங்கே வந்து செட் பண்ணி எப்படிலாம் போடுறாங்கன்னு தெரியல. ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு டே இன் மை லைஃப். ஆனால் இன்றைக்கி பிரச்சனை இல்லை, என்னால் வந்து பண்ண முடியுது. இனிமேல் வந்து டே இன் மை லைஃப் வந்து போடுவேன். ட்ராவல் வீடியோஸும் நான் போடுவேன், குக்கிங் வீடியோஸும் வந்து போடுவேன், லைவும் போடுவேன். ஸோ வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். எக்ஸாம்ஸ் எல்லாம் வருது. ஸோ அதனால் கொஞ்ச நேரம் படிக்கலான்னு புக் ஓப்பன் பண்ணேன். ஆனால் வந்து முடியலை. எதனால் யாரால் முடியலன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஹாய் பாருங்க ரிஷி. ஃப்ளைங் கிஸ் கொடுக்க மூணு கொடுக்கு. ஐ பாருங்க. ஆ ஆ ஆ இ இ உ
டே இன் மை லைஃப்னு வந்து போட்டிருக்கேன். ஆனால் வந்து ஃபுல் டே வந்து என்னால் கவர் பண்ண முடியல, கொஞ்சம் தான் வந்து கவர் பண்ண முடிஞ்சுது, அதான் நான் போட்டிருக்கேன். ஒரு 1/2 hour இல்லைன்னா ஒரு 1 hour படிக்கலாம் அப்படின்னு ஓப்பன் பண்ணேன். நான் வந்து படிக்க முடியல. பேபியெல்லாம் ஆகிட்டுனா வந்து கொஞ்சம் கஷ்டம் தான் நம்ம வந்து படிக்கிறது. அதெல்லாம் இனிமேல் வந்து அவங்க தூங்குகிற டைம் தான் படிக்கவே முடியும். மத்தியானம் வந்து சமைக்கிற வீடியோ நான் எடுக்கலை, நான் வந்து லைவ் போட்டிருந்தேன். ஸோ அதனால் வந்து வீடியோ எடுக்கலை. இன்றைக்கி வந்து கேரளா குண்டு ரைஸு, அப்புறம் வந்து ஃபிஷ் கறி, வறுத்தரைச்ச கறி, அப்புறம் ஃபிஷ் ஃப்ரை, அப்புறம் வந்து வெண்டைக்காய் மெழுக்குவரட்டி, இதுதான் நான் பண்ணியிருந்தேன். மத்தியானம் தூங்கி எந்திரிச்சதும் எனக்கு வந்து கழுத்து வந்து ஒரு பெயின் வந்துருச்சு, ஒரு சுளுக்கு பிடிச்சது மாதிரி ஃபுல்லாக பெயினாகவே இருந்தது. ஸோ அதனால் ஈவினிங் வந்து எதுவுமே சமைக்கலை, நைட்டு வந்து டின்னர் ஒன்றும் பண்ணலை. ஸோ அதனால் வந்து கடையில் தான் வந்திருக்கோம், தட்டில் போய் தான் சாப்பிட்டோம். இங்கே தட்டுன்னு சொல்கிறது வந்து இந்த மாதிரி வந்து சின்ன ஹோட்டல். இங்கே வந்து சூடாக வந்து ஃபுட்டு வந்து கிடைக்கும் இங்கே. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.